சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலன் என்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வயித்துல இருக்கிற குழந்தை யாரோடுன்னு உனக்கு சொல்ல தெரியல. நான் ஒரு குழந்தை. நீ சொல்றது ஓகே, அது 100% சொல்ல முடியாதே. ஏன்னா 4 மாசம் முன்னாடி தான் நீ அங்க போயிருக்க. ஆனா உனக்கு 5 மாசம் கர்ப்பமா இருக்க. நான் இவர் கூட வாழ மாட்டேன். அவர் கூட வாழ மாட்டேன்னா அவருக்கு எது கல்யாணம் பண்ண? ஏன் வேண்டாம்? அவர் வேண்டாம்? எனக்கு பிடிக்கல. ஏன், என்ன பிடிக்கல? அவருக்கு மூளை இருக்கு. ஸோ உன்னால இவரோட சந்தோஷமா இருக்கவே முடியாது. அப்ப இவருக்கு என்ன பதில் சொல்லலாம்? இந்த குழந்தைக்கு அப்பா அவரு. இந்த குழந்தைய கழிச்சிடுறேன் மேடம். சொல்லுங்க, உங்க பேரு? வேணுகோபால் மேடம். எங்கேருந்து வரீங்க வேணுகோபால்? ராமாபுரத்தில் மேடம். சரி, என்ன பிரச்சனை? இப்போ என் மனைவி வந்து வாழ மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இப்போ நான் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணினேன். 3 வருஷம் லவ் பண்ணி ஒரே கடையில் தான் வேலை பார்த்தோம். என்ன வேலை செய்றீங்க? துணி கடையில் முதல்ல வேலை செஞ்சுட்டு இருந்தோம். இப்போ செய்கிறதில்ல. இப்போ வந்து திடீர்னு வந்து இது உங்கள் குழந்தை இல்லை, இது வேற ஒருத்தன் குழந்தை, அவங்க கூட வாழ முடியாது. இப்போ உங்க கூட இல்லையா அவங்க? இருக்காங்க. அவங்க அம்மா நானும் எல்லாம் ஒன்றா தான் இருக்கும். ஏன் திடீர்னு உங்க குழந்தை இல்லை? ஏன் அப்படிலாம் பேசுறாங்க? அதான் தெரியல மேடம். நீங்க கேட்கலையா? கேட்டதுக்கு இது உங்கள் குழந்தை இல்லை, நீ வெளியில் போயிடு அப்படின்னு. நான் குடும்ப பத்திரத்தை வெளியே சொல்லி வச்சுருக்காங்க. அவங்க அம்மா நானும் எல்லாம் ஒன்றா தான் இருக்கும். யாரோட அம்மா? அவங்க அம்மா நாங்கள் மாமியார். மாமியார் உங்க வீட்டில் தான் இருக்காங்க? எல்லாம் நாங்கள் ஒன்றா தான் இருக்கோம். மாமியார் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காங்களா? மாமியார் சப்போர்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் ஒன்றா தான் இருக்கிறதுனால நான் தப்பு பண்ணுறேன்னா இல்லை அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க. சரி, உங்க வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? எங்கள் வீட்டில் என் 2 அண்ணன் இருக்காங்க, பெரிய அண்ணன். அவங்களெல்லாம் விட்டுட்டே நீங்க இங்க வந்திருக்கீங்க? நான் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன் அவங்க மேடம். சேர்த்துக்கல. கல்யாணத்துக்கு முன்னாடியே மெட்ராஸில் தான் இருந்தேன். என் அப்பா அம்மா இறந்துட்டாங்க, அதனால் நான் இங்கே இருக்கேன். இல்ல, காதலிச்சு கல்யாணம் பண்ணீங்க 3 வருஷம், அதுவும் அப்புறம் திடீர்னு ஏன் இந்த பொண்ணு இப்படி சொல்லணும்? திடீர்னு அதான் காரணம் தெரியல மேடம். யாரோட குழந்தை சொல்றாங்க? அவங்க அக்கா வீட்டுக்காரோடைய தம்பி குழந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இத்தனையும் அந்த பையன் என்கிட்ட பேச கூட மாட்டான். கடைசியில் என்ன பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு? என்ன இருந்தது பிரச்சனை? கடைசியில் வந்து அவங்க அக்கா வீட்டுக்கு போயிருந்தோம். அவங்க அக்கா வீட்டுக்கு போன உடனே நீ வந்து என்னை ரொம்ப சந்தேகப்படுற அப்படின்ற வார்த்தைலாம் தேவையில்லாம் பேச ஆரம்பிச்சிச்சு. இப்போ நாங்கள் தனியாக இருந்தாலும் பரவாயில்ல மேடம். இப்போ நான் எதாவது பண்ணால் கேட்கலாம். அவங்க அம்மாவும் கூடவே இருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்க அம்மா வேலைக்கு போயிட்டு முதல்ல வந்ததுக்கப்புறம் தான் நான் வருவேன் வேலைக்கு போயிட்டு. ஏன் உங்க பொண்ணு அப்படி சொல்றாங்க? எங்க பொண்ணு வந்து அது என்னன்னே தெரியல மேடம். அவ்வளோ வேணும்னா போய் பேசின்னு இருக்கிறேன். நான் இது வாழ மாட்டேன், அவளே தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிங்கன்னா எவ்வளவோ சொன்னாங்க. 3 வருஷம் நான் 2 பேரும் ஒரே கடையில் வேலை செஞ்சாங்க. லவ் பண்ணி நான் அவன் தான் கட்டிக்குவேன், உங்கள் பேச்சு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கினாங்க. கல்யாணம் பண்ணாடி 2 தரப்புலையும் நாங்கள் ஏற்றுக்கணும். அவங்க தரப்புலையும் ஏற்றுக்கினாங்க, எங்கள் தரப்புலையும் நான் ஏற்றுக்கினேன். ஏற்று நல்லா தான் இருந்தாங்க. அவங்க நல்லா தான் நல்ல வாழ்க்கை நல்லா இருந்தாங்க. திடீர்னு இந்த மாதிரி எனக்கு வேண்டவே வேண்டாம். ஏன் அப்படி? ஏன்னு சொல்றதுன்னு தெரியலங்க மேடம். அவ்வளோதான் கேட்கணும். இப்போ எத்தனை மாசமா? 5 மாசங்க மேடம்.
தப்பான வார்த்தையெல்லாம் பேசுறாளாம். தப்பா தான் சொல்லுது. எனக்கு வந்து வேணாம், எங்க பெரியப்போட மச்சனை தான் நான் கட்டிக்குவேன், அவன் குழந்தை தான், இவர் குழந்தை கிடையாது அப்படின்னு ஒரே சாதிக்குமா. அந்த பொண்ணு இங்க இருக்கா, அந்த பையன் ஊர்ல இருக்கான். இப்போ உங்க பொண்ணு மேலதான் தப்பு. என் பொண்ணு தான் மேடம் இந்த மாதிரி வேணும்னா பழிய போட்டுக்கன்னு, வேணா எனக்கு இந்த பிள்ளை வந்து வீட்லயே இருக்கக்கூடாதுன்ற, வீட்டை விட்டு துரத்துன்னு மேடம். நான் என்ன சொல்றேன்னாக்கா, நீ தானே நம்ம வீட்டுக்கு கூட்டின்னு வந்த, நான் கூட்டிட்டு வரல. மாப்பிள்ளையை கூட்டின்னு வந்து நீ தான், உங்க வீட்டுக்காரரை கூட்டின்னு வந்து நீ தான். இப்போ வந்து வீட்டுட்டு துரத்துன்னு எப்படி போவாங்க? எப்படி மேடம் போவாங்க? தப்பா இருந்தாக்கா அவங்க சொல்லுவாங்கல்ல. இல்ல ஏதோ சண்டை போடுறது ஓகே, ஆனா உன் குழந்தைகள சொல்றதெல்லாம் குழந்தைல சொல்ல தப்பு இல்லைங்க மேடம், சொல்லுங்க. அப்போ அவங்க வந்து என்னன்னா, எங்களையும் வம்புக்கு இழுக்குறீங்கன்னுங்கிறாங்க, எங்களையும் கூப்பிடுறீங்க, எங்களுக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு கேக்குறாங்க. நைட்டு போன் பண்ண அப்படியே தான் போன் பண்ணிட்டு உடனே கட் பண்ணிட்டாங்க எங்க சம்மந்தி. உங்க பொண்ணுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு, உங்க பொண்ணு மெண்டல் ஆயிடுச்சு, அந்த பொண்ணு பேச்சு கேட்டு எங்களை வந்து நீங்க எங்களை போன் பண்ணி கேக்குறியான்னு கேக்குறாங்க. அந்த பையனை வந்து எனக்கு அது சம்மந்தமே கிடையாது, இன்னொருத்த முன்னாடி நான் எப்படி இது பண்ண முடியும் அப்படிங்கிறோம். கொஞ்சம் வெயிட் பண்ணீங்களாமா? சரி. பேர் என்ன? சுகுணா. சுகுணா. என்னம்மா பிரச்சனை? என் வீட்டுக்காருக்கும் எனக்கும் பிரச்சனை. எதுக்கு? அவர் சந்தேகப்படுறாரு. கல்யாணம் 1 வருஷம்தான் ஆகுது. அவருக்கு வந்து மூளை இருக்குன்றது சொல்லலை. அவர் மூலம் அவருக்கு இருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சொன்னார் மூலம் இருக்குன்றது. அவர் ஒவ்வொரு குடிச்சிட்டு சந்தேகப்பட்டு பேசுகிற, எங்கள் அம்மா கூட ஒரு ஆள் இருக்காங்க, அந்த ஆள் கூட என்னை சேர்த்து வச்சு பேசுறது. எங்கள் அம்மா ஊருக்கு. உங்கள் அப்பா எங்க? அப்பா இறந்துட்டாரு. அப்பா இறந்தது கூட அம்மா தாலியாக இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு ரொம்ப அசிங்கமாக பேசினாங்க. உங்க அம்மா குறை சொல்றியா நீ? குறை சொல்லல. அவங்க சொல்லுமா. அதுக்கப்புறம் ஊருக்கு இங்கே இருந்து எங்கள் மாமாலாம் வந்திருந்தாங்க. ஊருக்கு போயிருந்தோம். அங்கே வந்து குடிச்சிட்டு ஒவ்வொரு அசிங்கமாக பேசி. யாரு? எங்கள் வீட்டுக்கார் குடிச்சிட்டு ஒவ்வொரு அசிங்கமாக பேசிட்டு இருந்தார். எங்கள் மாமா கூட உட்காந்து பேசினது, அவர் படுத்திருந்தாரு, நான் உட்காந்துட்டு இருந்தேன், எங்கள் அக்கா நின்றுட்டு இருந்தாங்க. அதுக்கு வந்து அவன் கூட உனக்கு என்ன வேலை அப்படின்ட்டு அசிங்கமாக சேர்த்து வச்சு பேசுறாரு. நீ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியா? எத்தனை வருஷம் லவ் பண்ணீங்க? 2.5 வருஷம். அப்போ தெரியலையா அதெல்லாம்? அப்போ வந்து நல்லவர், அதை தெரிஞ்சு சண்டை போட்டு வீட்டில் சொல்லாமல் ஓடி போனேன். இப்போ என்ன பிரச்சனை? எங்கள் மாமாவோட தம்பி இருக்காரு, அவருக்கு எனக்கு தொடர்பு ஏற்பட்டு மேடம். அவரோட குழந்தையும் வயிற்றுல வந்து நான் அவர் கூட தான் வாழ்வேன்னு சொல்றேன். அது எப்படி தொடர்பு ஏற்படும்? கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு அவருக்கு தெரியும். அப்போ அப்போவே தொடர்பு இருக்கா? அப்போ பேசிட்டு தான் இருந்தேன், தொடர்பு தான் எதுவும் கிடையாது. அப்புறம் எப்போ தொடர்பாச்சு? இப்போ ஊருக்கு போயிருக்க சொல்லி இடையில. அப்போ சந்தேகப்பட்டது உண்மை தானே? அப்போ வந்து இவர் பேசிட்டு இருந்தது தான். இவர் வந்து குடிக்க போயிட்டாரு எல்லாம் கும்பலாக சேர்ந்து. அப்போ வந்து தெரியாது, இப்போதான் தெரியும் எனக்கு இடையில நான் கன்சீவ். ஓ, கன்சீவ் ஆக்குறேன்னா சொல்லியிருக்கவே மாட்டேன். என்னதான் நினச்சிட்டு இருக்கீங்க மனசுல? அந்த பையன் பேர் என்ன? சத்தியமூர்த்தி. என்ன சொல்றாரு சத்தியமூர்த்தி? அவர் எங்க வீட்டில் ஏத்துக்கிட்டேன், நான் ஏத்துக்கிறேன் அப்படின்ட்டு. அவர் கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. அப்ப சந்தேகப்பட்டது உண்மை தானே? உண்மை. அப்ப யார் மேல மிஸ்டேக்? ஏன் மேல? இப்ப அதுக்கு என்னங்கிற? இப்போ வந்து அவர் வந்து அவங்க வீட்டோட நான் போட்டுன்னு சொல்றேன் மேடம். எனக்கு வேண்டாம். ஏன்? என் மேல தப்பு இருக்கு, நான் இவர் கூடயே வாழ்ந்துக்கிறேன்னு சொல்றேன். நீ இவரோட தானே வாழ்ந்துட்டு இருக்க. எனக்கு இவர் வேண்டாம் மேடம். ஏன்? அப்ப எதுக்கு லவ் பண்ண? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஊருக்கு போனப்ப அந்த பையனோட தொடர்பு ஆயிடுச்சான். கிடையாது, பொய் மேடம். சத்தியமூர்த்தி. உண்மை மேடம். இவர் குடிக்க போயிட்டாரு.
அந்த பையனோட தான் வாழுவேன்னு சொல்கிறேன். அது எப்படிங்க மேடம் அந்த பையனோட வாழ்வா எப்படி மேடம் வாழ முடியும்? இப்போ அவங்க எனக்கு தெரியாதுன்றாங்கல்ல, உன் பொண்ணுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது அப்படின்றாங்க. யார் அது என்னையே சம்மந்தியே பார்த்து கேட்குறாங்க, நீ யாரு, உனக்கு எனக்கு என்ன இருக்குது, நீ எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறேன்னு கேட்குறாங்க. அப்போ நீ வந்து ஏதோ ஒரு ஞாபகத்தில் யாரை பழி வாங்கணும்னு நினச்சி நீ இப்படி பேசுறே தெரில. அந்த வந்து வாழ்க்கை உனக்கு தான் அது கஷ்டம். இப்போ வந்து உனக்கு தெரியாது. உண்மையை சொல்லு. இவரை விடு, அவர் வேண்டாம்னா வேண்டாம், அவர்கிட்ட பேசிப்போம். உண்மை என்னது சொல்லு. உண்மை அதுதான் மேடம். எப்படிமா? அவருக்கு எனக்கு தொடர்பு ஏற்பட்டது. எப்போலேருந்து? அவங்க ஊருக்கு போயிருந்தேன். ஊருக்கு நவம்பர்ல தானே போனேன். அப்பதான் மேடம். இப்போ உனக்கு 5 மாசம் பிரெக்னன்ட் சொல்றல்ல நீ. போய் சொல்லாதே, உண்மையை சொல்லு. உண்மைதான் மேடம். அப்ப எப்படி? ஊருக்கு போனப்பதான் தொடர்பு சொல்ற. நவம்பர் 15க்கு தான் ஊருக்கு போயிருக்க. இப்ப நீ 5 மாசம் மாசமா இருக்கேன்னு சொல்ற. எப்படிமா? அது வந்து வீட்டுக்காரன் கேட்கணும், இது ஏன் குழந்தை இல்லை அப்படின்னு வீட்டுக்காரரை சொல்லிதான் நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். எவ்வளோ பிரச்சனை நடந்திருக்குது. இப்போ வந்து நீ தான் சொல்ற அந்த புள்ள வந்து உன் மேல இது வரைக்கும் சந்தேகப்படல. அந்த புள்ள வந்து இப்பயுமே என் பொண்டாட்டி அந்த மாதிரி கிடையாது, என் பொண்டாட்டி பத்தி எனக்கு தெரியும், என்கிட்ட எல்லாம் உண்மையும் சொல்லிதான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி இன்ன வரைக்கும் அந்த புள்ள போராடுது. 4 மாசம் ஆகுது மேடம் அந்த பிள்ளைகிட்ட பேசிய. எந்த புள்ளைகிட்ட? மருமவங்கிட்ட. அங்கிருந்து வந்து நல்லா 2 பேரும் ஊர்ல இருந்து கூட்டிட்டு வந்து நல்லா 2 பேரும் சந்தோஷமா பேசிட்டு இருந்தாங்க. திடீர்னு எங்களுக்குள்ளார என்ன பிரச்சனைனே தெரியல. திடீர்னு என்கிட்ட நீ பேசாதடா, நீ வீட்டுட்டு வெளியே போடான்னு சொல்லி அந்த புள்ளைய சண்டை போட்டு இந்த புள்ள என்ன அப்படி சொல்லுவேன். அதுக்கு நான் கேட்டேன் மேடம், நான் தகப்பு இல்லாம இப்ப யாருன்ற வார்த்தை தான் நான் கேட்டேன். அதுக்கு நீ என்ன சந்தேகப்படுற, கொடுமை பத்திரம் எல்லார்கிட்டையும் போய் சொல்லு. சரி, இப்ப என்னதான் பிரச்சனை உனக்கு சொல்லு. நான் ஒரு கூட தான் மேடம். ஏன் எனக்கு இவர் வேண்டாம். ஏன் வேணாம்? இவரு குழந்தை இல்லை மேடம். எப்படி தெரியும் உனக்கு? எப்படி தெரியும் சொல்லு. இவ்வளவு தூரம் நீ பேசிட்ட, நான் கேட்டுதான் ஆகணும், வேற வழி இல்ல. சொல்லு. அப்ப நீ அவர் குழந்தை இல்ல சொல்றது ஏத்துக்கவே முடியாது. நீ ஊருக்கு போறதுக்கு முன்னாடி நீ கர்ப்பமாயிட்ட. இப்ப ஏன் திடீர்னு அவர் வேண்டாம் சொல்ற? வேற ஏதோ இருக்கு நீ மறைச்சு வைக்கிற. வேற எது இல்லை. அப்ப ஏன் இப்படி சொல்ற? எனக்கு அவர் வேண்டாம் மேடம். ஏன் வேண்டாம்? அதுக்கு காரணம் சொல்லு. அவர் குடிச்சிட்டு எத்தனை வருஷமா அவரோட இருக்க? ஒரு இந்த 1 வருஷமா தெரியலையா அவர் குடிக்கிறாருன்னு? 3.5 வருஷம் லவ் பண்ணும்போது தெரியலையா? அப்ப வந்து குடிக்க மாட்டாரு மேடம். இப்பதான் மேடம் குடிக்கிறாரு. டெய்லி குடிக்கிறாரா? இப்ப குடிக்கிறது இல்ல மேடம். ஃபர்ஸ்ட் குடிச்சிட்டு ஒவ்வொரு பிரச்சனை பண்ண. எப்ப ஃபர்ஸ்ட்? ஊருக்கு போறதுக்கு முன்னாடி. அப்பவே சொல்ல வேண்டியதானே? ஊருக்கு போனதுக்கு அப்புறம் ஏன் இப்படி சொல்ற? சரி, இப்ப சத்தியமூர்த்தி கூட போறேன்னு சொன்னா அவர் குடிச்சு அவரை விட்டுட்டு இன்னொருத்தர் கூட போவியா? இல்ல மேடம். அப்புறம் ஹலோ ஹலோ சொல்லுங்க. சத்தியமூர்த்தி பேசுறீங்களா? ஆமா. சுகுணா தெரியுமா உங்களுக்கு? தெரியும். யார் அவங்க? எங்க அண்ணியோட தங்கச்சி. சரி, உங்களுக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் எங்க அண்ணன் கல்யாணத்தப்ப 2 பேரும் லவ் பண்ணாங்க. எப்போ உங்க அண்ணா கல்யாணம்? 2 வருஷம் 3 வருஷம் ஆகுது. சரி, அதுக்கப்புறம்? சார் ஃபர்ஸ்ட் என்னதான் லவ் பண்ணாங்க. வீட்டுல ஒத்துக்கலன்னு சொன்ன உடனே என்கிட்ட ஒரு வருஷமா பேசலைங்க மறுபடியும். சரி. இந்த 1 வருஷ கேப்ல அந்த பையனை கடையில வேலை செஞ்சானா அந்த பையனை பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுங்க. சரி. கல்யாணம் பண்ண உடனே நான் பேசலையும் விட்டுட்டேன். அப்புறம் எங்க அண்ணி வந்து சாப்பாடு செஞ்சு போறதுக்கு வந்திருந்தாங்க ஊருக்கு. சரி. வந்துட்டு 2 நாள் இருந்துட்டு போனாங்க. போனதுல இருந்து எனக்கு மறுபடியும் எனக்கு அவனை பிடிக்கல, உன்னதான் பிடிச்சிருக்கு, நான் மறுபடியும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சிங்க. இல்ல அதெல்லாம் முடியாது, நீ கல்யாணம் பண்ணி அவனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ண அவங்க கூட வாழ்ந்துக்கோ, நான் என்ன என் கூட எப்படி வாழ முடியும், நீ அவனை தான் கல்யாணம் பண்ணிட்ட அப்படின்னு சொன்னாங்க. இல்ல அதெல்லாம் முடியாது, நீ என்ன கல்யாணம் பண்ணி ஆகணும்னா நான் செத்து போயிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லுங்க. அப்புறம் 1 மாசம் பிரச்சனை ஆகி அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி சமாதானம் பண்ணி அனுப்பிச்சாச்சுங்க. கடைசியில் அவங்கள்ட்ட எப்ப பேசுனீங்க? இப்போ ஒரு 3 நாள் இருக்குங்க. என்ன சொன்னாங்க? என்ன கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் முடியாது, நீ அவங்க கூட வாழணும் அப்படின்னு சொன்னேன். இல்ல நான் சாவுறேன் அப்படின்னு சொன்னீங்க. சரி நீ சாவு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டேன். சரி, அந்த பொண்ணு இருக்காங்க, அவ என்ன சொல்றா பாருங்க. என்ன சொன்னா? என்ன?
அவன் என்ன சொல்றான்னா எங்க வீட்டுல எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்கன்னா நான் உங்க கூடயே வாழறேன்னு சொன்னீங்களாம். இல்ல இல்ல அப்படியெல்லாம் சொல்ல கிடையாது. அந்த பொண்ணோட வயத்துல இருக்கிறது குழந்தைக்கு நீங்க தான் அப்பா சொல்றா? ஐயோ சாமி அப்படிலாம் இல்லைங்க. கேளு. நீ தானே சொன்ன நான் எங்க அப்பா அம்மா ஏத்துக்கிறேன்ட்டு. சரி நான் அப்படியே சொன்னேன். உங்க வீட்டுக்காரர் கூட வாழ சொன்னா இல்ல நான் ஏத்துக்கிறேன்னு சொன்னேன். நீ நான் கேட்டதுக்கு என்ன சொன்னீங்க கடைசியில? சரி இன்னும் உன் வயத்துல இருக்கிற குழந்தைக்கு அவன் அப்பா சொன்னா கேளு. அப்பா நான் இல்லைங்க. அப்பா அவர் வீட்டுக்காரர் தான் அவங்க அப்பா குழந்தைக்கு அப்பா. கேளு. நான் கடைசியா உங்ககிட்ட தானே வந்தேன். ஏய் அதெல்லாம் இல்ல. நீ ஏன் பண்ற? அவங்க வீட்டுக்காரர் தான் அது காரணம் சரியா? நீ உங்க வீட்டுக்காரர் கூட தயவு செஞ்சு வாழு. ஏன் இப்படி எல்லாரையும் சாவடிக்கிற? அன்னைக்கே என்ன போன்ல சொன்ன கடைசியா? கல்யாணம் பண்ணி 8 மாசம் எதுக்கு வாழ்ந்த? என்னதான் நீ கல்யாணம் பண்ணிருக்கணும்? இதுல அழுக வேற. கல்யாணம் பண்ணிட்டா சந்தோஷமா வாழ அவ்வளவுதான். என்ன பண்ண முடியும்? கல்யாணம் நீ இஷ்டப்பட்டுதானே ஏத்துக்கிட்ட. இத பாரு சத்தியமூர்த்தி, சொல்லுங்க. அந்த பொண்ணோட வயத்துல இருக்கிறது குழந்தைக்கு நீங்க அப்பாவா இல்லையா? இல்லைங்க. அப்புறம் எதுக்கு ஊருக்கு வந்திருக்கு சொல்லி என்ன வந்து தொட்ட? அதுக்கு பதில் சொல்லு. ஏய் நான் என்ன பண்ணதெல்லாம் நீ பண்ணிட்டு காட்டி என்ன சொல்ற? நீ ஒண்ணுமே பண்ணல பாரு. நான் எதுவும் பண்ணல. அசிங்கம். இத விட அசிங்கம் ஒண்ணு கிடையாது. அந்த பையனை வாழ்ற வழியை பாரு. கால் கூட வந்து கேட்கறேன். தேவையில்லாம எல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. என் கூட வாழணும்னு ஆசைப்படாது. வாழ்வோ சாவோ உங்க வீட்டுக்காரர் கூட தான். நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். அந்த பொண்ணை கல்யாணம் எனக்கு அந்த பொண்ணுக்கும் இந்த 2 மாசத்துல கல்யாணம் சரியா? வைகாசி மாசம். இதான் வாழ்க்கையா? பொம்மையா இது? வேணும்னா எடுத்துக்குது, வேணா தூக்கி போட்டு போற புடவையா இது? இந்த புடவை வேணாம் வேற புடவை எடுத்துக்கலாம்னு சொல்லி மாத்துறதுக்கு புடவையா? எல்லாருமே சொல்றோமா இது தேவையில்லாத. அவங்க மாமாவுக்கு அவங்க இத மாமியார் மாமனார் இருந்திருக்கட்டும். இவ்வளவு தைரியமா பேசுவியா? அதுதான் சொல்றேன். சத்தியமூர்த்தி எந்த தப்பு பண்ணாத மாதிரி ரொம்ப ஈஸியா நான் இன்னொரு பொண்ணை லவ் பண்றேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றீங்கல்ல. கல்யாணமான பொண்ணுட்ட எதுக்கு தப்பா நடந்துக்கிட்டீங்க? தப்பாலாம் இருக்குல்லைங்க மேடம். அவ சொல்றாள் நம்ம எங்க அக்கா வீட்டுக்கு போனா நான் தப்பா நடந்துட்டுன்னு அவ சொல்றாள்ல. ஒரு தடவை தான் மேடம் தப்பா. ஒரே ஒரு நாள் தான் மேடம். அதுவும் அனுபவம் தான் உனக்கு கூப்பிட்டாங்க. நான் கூப்பிடவே இல்லை மேடம். அவர்கிட்ட நான் அப்பயே சொன்னேன் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு தொடாது அப்படின்னு சொன்னதுக்கு அதெல்லாம் ஒண்ணே இல்லை அப்படின்ட்டு அவர் தான் மேடம் தொட்டாரு. மேடம் 2 பேர் மேல தப்பு இருக்கு. ஒரு நாள் தான் மேடம். ஒரு நாள் தான் இல்லையா? நீ வேற எத்தனை நாள் இருந்தோம்? 3 நாள் இருந்தாரு மேடம். சரி அதுக்கு என்ன பதில் சொல்ல போறப்ப? நான் நேத்தே சொல்லிட்டேங்க. நீ அக்காங்கெல்லாம் அக்கானவ நீ கூப்பிட தேவையில்ல. இப்ப வாளுக்கு நீ என்ன பதில் சொல்ல போற? வாழ்க்கைக்கு நான் என்ன சொல்றேன்? அப்புறம் நீ எப்படி முன்னாடி நீ எப்படி தொடுவ? நான் தொடலன்னு சொல்றேன்லங்க. என்ன இப்பதான் சொல்றேன் நானு ஒரு நாள் தான் தொட்டா அப்படின்னு. இப்ப நான் தொடலங்கற என்ன பேச்சு உன் பேச்சு? அதான் 2 பேரும் அந்த பிள்ளை தானே கூப்பிட்டு அந்த பிள்ளை கேளுங்க இல்ல. அப்ப அந்த பிள்ளை உன் கூட வாழ்றேங்குது. அது எப்படிங்க முடியும்? அது என்ன கல்யாணம்? அது எப்படி முடியும்னாக்கா? அது எப்படி முடியும்னாக்கா? நானே தான் உன்னை வந்து தொடன்னு சொன்னேன். என்ன நானும் தொட்டனவனா? யாரு? நீ தான் வந்த. நான் தொட வேண்டாம்னு சொன்னேன். உங்க வீட்டுக்கு வந்தாக்க நீங்க எது வேணாலும் பண்ணுவீங்களா? உங்க வீட்டுக்கு வந்தா நீ எது வேணாலும் பண்ணுவியா? நான் எல்லாம் எதுவும் பண்ணலங்க. இல்ல இல்ல உங்க வீட்டுக்கு வந்தாக்கா உங்க அக்கா வீட்டுக்கு வந்தாக்கா எது வேணாலும் நீ பண்ணுவியா? அவங்க அக்கா வீட்டுக்கு விருந்தாலே தானே வந்தாவ. சூனா சொல்லு. என்னதான் உன்னை பண்ணலான்னு எனக்கு ஒண்ணும் புரியல. நான் உன் கூட தான் வாழ்வேன். என் கூட வாழணும்னா இதெல்லாம் நடக்கிற விஷயமா? அப்ப எதுக்கு என்ன தொட்டு? அதுக்கு பதில் சொல்லு. தொட்டன்னு சரி என் கூட வாழணும்னு சொல்றேன். எதுக்கு நீ கல்யாணம் பண்ணா? அதுக்கு பதில் சொல்லி. என்னை விட்டு எதுக்கு கல்யாணம் பண்ணா நீங்க? ஆனா உன்னை கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்னா இல்ல தாலி கட்ட முடியாதுன்னு சொன்னா? உன் சகரீதி நீ இல்லை என்ன லவ் பண்ணுவ. என்ன ஒரு வருஷம் என் கூட பேச மாட்டேன். நீ அவனுக்கு போய் கல்யாணம் பண்ணிக்க. அவங்க கூட 8 மாசம் வாழ்வ. திருப்பி வந்து என்னை ஏத்துக்கன்னா நான் ஏத்துக்கணுமா உன்னா? சின்ன போனது எதுக்கு என்ன தொட்ட? அதுக்கு சொல்லு. தொட்டா தொட்டனா நீ தான் கூப்பிட்டா நானும் தான் வந்தேன். ஒரு நாள் தான் தொட்டேன். அதனால ஒன்றும் தப்பு இல்லை சரியா? ஒரு நாள் இது பண்ணுங்க. அதெல்லாம் இது பண்ண நீ அதை வச்சுக்கிட்டு அவங்க கூட வாழணும்னா ஒரு நாள் மற்றவங்க முன்னாடி தொட்டாக்க சும்மா இருப்பானா?
உன் வீட்டுக்கு இருந்தாலுங்க யாரு வந்தாலும் அவங்கள தொட்டு அவங்கள அவமானப்படுத்தி அனுப்பிச்சு விட்டுருவியா? இல்ல உன் குடும்பம் இந்த மாதிரி குடும்பம் தானே உனது? அந்த மாதிரி வளப்பா நீயா? ஏண்டா எச்சா ஆம்பளை புள்ள தானே நீ? சும்மா சும்மா நீ பேசிட்டு இருக்க. நான் எங்க ஆசைப்பட்டேன் நீ கேட்காத. நான் இன்னும் 4 பேருக்கு நான் சொல்லிட்டு வரவா? நான் உன்ன மாதிரி ஒண்ணு இது கிடையாது. ஒரு வீட்டுக்கு ஒரு பொண்ணு ஒரு குடும்பம் வராங்கன்னா அவங்களை எப்படி அனுப்பணும்னு தெரியாத உனக்கு? லவ் பண்ணாலும் அவனை தொட்டானா அதுக்கு நான் பதில் சொல்றேன்னு கேக்குறேன். நீ இதே மாதிரி உன் அக்கா தங்கச்சி இந்த மாதிரி பண்ணாக்க நீ ஒத்துக்குவியா? நீ எதுவும் கேட்க மாட்டியா? இந்த மாதிரி சொன்னா குட்டுருவியா நீ? இப்ப வாளுக்கு பதில் சொல்லு. நடுத்தரத்துல நிக்கிறாள், வாளுக்கு பதில் சொல்லு. இப்ப அவன் புருஷன் வேணான்னு சொல்றான், அதுக்கு என்ன வழி சொல்ல போற நீ? உன்னொருத்தங்கிட்ட போனவன் எனக்கு வேணாங்கிறான், அதுக்கு நீ என்ன பதில் சொல்ற சொல்லு. அப்ப நீ தான் பதில் சொல்லணும். நான் என்ன சொல்றதுன்னாக்கா நீ தான் சொல்லணும். அப்ப நான் சொல்லட்டா? சொல்லு, நீங்க சொல்லுங்கன்னு சொல்லு. நான் ஏன் சொல்லுவான்? ஏன் என் பொண்ணை நீ தொடுன்னு சொன்னா? இல்ல என் பொண்ணை ஊருக்கு அனுப்பிச்சுடுறேன் அவளுக்கு எடுத்துடுன்னு சொன்ன உங்ககிட்ட என்ன வழி கேக்குற? தொடம்போது எனக்கு தெரியாதா என்ன வழி வரும், என்ன பிரச்சனை வரும் தெரியாதா? உன அடுத்த உன் பொண்டாட்டி தொட்டா, உன் பொண்டாட்டி இன்னொருத்தன் இந்த மாதிரி தொட்டு விட்டு பண்ணி வச்சு வாழியா? இல்ல நீ என்ன பண்ணுவ? உன் பொண்டாட்டி இப்ப கட்டிட்டு வர பொண்டாட்டி இந்த மாதிரி ஊர் மேல விட்டுட்டு உட்காந்துருப்பேன் நீ. ஹலோ, சொல்லு. நான் உன் கூட தான் வாழ்வேன், நீ ஏத்துக்கோ. சரி, எங்க அப்பா அம்மா வெளியே போயிருக்காங்க, நான் வந்து கேட்டு ஒரு 7 மணிக்கு போன் பண்றேன். உங்க அம்மா சொல்லுங்க. ஏன் எங்க அம்மா செல்லுக்கு நீ போன் பண்ற? அவங்க அம்மா செல்லுங்க, அவங்க அம்மா செல்லுக்கு நீ ஏன் போன் பண்ற? அப்ப வீட்டுல கேட்காம என்னங்க பண்றது? வீட்டுல கேட்காம தான் நீ தொட்டா? வீட்டுக்காரங்க கேட்ட தொட்டா மாதிரி பேசிட்டு இருக்கிறா? உங்க அப்பா அம்மாவை கேட்டு தொட்டியா இல்ல யார கேட்டு தொட்ட நீ? நான் எதுவுமே பண்ணலங்க, என்னையே திட்டுறீங்க. அந்த புள்ளதாங்க எல்லாத்துக்கும் காரணம். அது எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. உங்களை பலாத்காரம் பண்ணாங்களா அவங்க? கேளுமா சொல்லு. நீதான் போன் பண்ணி என்ன வர சொன்னா இங்க ஈரோட்ல இருந்து. நான் வர சொன்னேன், நீ அதுக்கு என்ன வந்து தொடுவியா? இங்க ஒரு மனுஷன் உட்கார்ந்துருக்கான், அவருக்கு பேரு கணவர். நல்ல வேளை அந்த பொண்ணுக்கு. உனக்கு எங்க போச்சு அறிவு? அவன் வந்து தொட்டான்னாக்க தாலி கட்டணும் இருக்கும்போது அந்த பையனுக்கு அப்பா அம்மா இல்லன்னு ஆட்டம் போட்டுன்னு இருக்க நீ. அம்மா இருந்திருந்தா தெரிஞ்சிருக்கும். இப்ப என்ன என்ன நடந்திருக்கு தெரியுமா? அவர் வரைக்கும் கருத்து வச்சிருக்கல. மாதிரி பேசாத. பேசு தம்பி, நீங்க பேசுங்க. புறம்போக்கு மாதிரி பேசாத. சரி, அவன் வாழ்க்கை கெடுக்குன்ட்டு நீ தானே கெடுத்திருக்க. நான் எதுவும் கிடைக்கலையே, நான் எப்பயும் அது வாழதானே சொல்றேன். வாழ மாட்டேங்குது. சரிடா, நான் சொல்றது கேளு. நான் தான் வெளில போயிருந்தல்ல, உங்க வீட்டுக்கு விருந்தாளி தான் வந்தேன், உங்க அக்கா வீட்டுக்கு. சரி, நீ எதுக்கு நான் வெளில போயிருக்கும் போது அதுகிட்ட தொடர வந்து பேச்சு வச்சுக்கிற? தெரியாதா? அப்ப நீ வெளில விட்டு எங்கேயாவது போயிட, அப்போ உன் முன்னாடி இருக்கும்போது நான் தொட்ட நீ சும்மா இருப்பியா? சொல்லு, பதில் சொல்லு. பொண்டாட்டி கட்டினது ஊர் மலக்குன்னு விட்டு உட்காந்துருப்பான் அவன். பதில் சொல்றா. வர போற ஆம்பளைங்களும் விட்டுக்குன்னு உட்காந்துட்டு என்ன வரணுமா? கிளம்பி ஊருக்கு வரணுமா? கூட்டு வரட்டுமா மொத்த பேரையா? சொல்லு, நகரில இருந்து மொத்த பேர் இறக்கணுமா? அவங்க கூட வாழன்னு சொல்லுவாளா, நாங்க விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்போமா? ஹலோ, சொல்லுங்க மேடம். சுகுணா என்ன கேக்குறா பாருங்க. நான் உன் கூட தான் வாழ்வேன். அது என்ன முடியாது, என்னால ஏத்துக்க முடியாது. எங்க வீட்டுல யாரும் ஏத்துக்க அப்ப எனக்கு பதில் சொல்லு. பதில் என்ன? உன் கால் வந்து மனுக்கு கேட்கணுமா? நான் ஒரு நாள் இது பண்ணதுக்கு என்ன ரொம்ப சிக்கோட பாக்குறியா? அப்ப நான் உன் காலில் தெரியாது, நான் உன் கூட தான் வாழ்வேன். அது முடியாதுன்னா நான் செத்து போயிடுவேன். நீ சாவல்னா வாழ், என்னமோ பண்ணிட்டு போ. உங்க அம்மா என்ன சொன்னாங்க? என்னம்மா? உங்க அம்மா என்ன சொன்னாங்க? ஊருக்கு வந்திருக்க சொல்ல. யாருக்கிட்ட? என்கிட்ட. தெரியல, உங்கள்கிட்ட கேட்டது என்ன? ஏன் கேக்குறேன் சொல்லு. என்ன? அவங்க அம்மா சொன்னாங்க மேடம், இந்த மாதிரி நான் தப்பு நடந்துச்சுன்னு சொன்னதுக்கு அவரு டைவர்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அவங்க அம்மா. உங்க அண்ணிட்ட கொடுங்க, அம்மா கிட்ட. ஹலோ, உங்க பேருமா? என் பேர் கௌசல்யா. கௌசல்யா சுகுணாக்கு கூட பிறந்த அக்காவா? என்னம்மா அந்த பொண்ணு எப்படி? அந்த பொண்ணு என்ன அந்த மாதிரினா, இது நான் கல்யாணம் பண்ணாத முன்னையே இது லவ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க, போன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப அந்த
எங்க எங்க வீட்டு அவங்களுக்கு இது பண்ணியாச்சு, பொண்ணு பார்த்தாச்சு. பொண்ணு பார்த்தாச்சு. இப்ப வந்து அங்க நான் கல்யாணம் தான் பண்ணுவேன்னு சொல்லி அவங்க சொன்னா என்ன சொல்ற சொல்லு பாக்கலாம். சுகுணா சொல்லு. நீ அங்க அவர்கிட்ட இருக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன வந்தது சொல்லு பாக்கலாம். சரி, அவன் வாழ்க்கை என்ன பண்ணலாம்? அப்ப ஊருக்கு எல்லாம் சேர்ந்து தான் கூட்டிட்டு போய் இந்த மாதிரி பண்ணலான்னு கூட்டிட்டு போனீங்களா? அப்படி இப்ப நானே ஏதோ பண்ணு சொல்லு கூட்டிட்டு வந்துடலாம். நானும் கூட்டிட்டு போய் விடல, தெரியுதா? ஏதாச்சும் நான் என் தங்கச்சின்னு சொல்லிட்டு நான் கூட்டிட்டு வந்தேன். அந்த பொண்ணு யாரும் கூட்டிட்டு போய் அந்த மாதிரி விடுவாங்களா? சரி கௌசல்யா, இப்ப இந்த பொண்ணோட வாழ்க்கைக்கு என்னம்மா பதில்? அவங்க வந்து கல்யாணம் பண்றது ஏதாவது ஏற்பாடுலாம் பண்ணியாச்சு. போய் அவங்க வீட்டுக்காரங்களுக்கு இருந்தா சொல்லிட்டு சொல்லுங்க சார். சொல்லுங்க தம்பி, இந்த பொண்ணை ஏத்துக்கிறீங்களா? மன்னிக்க முடியுமா உங்களால? கண்டிப்பா. இன்னும் அறிவு கட்டத்தனமா ஏதோ பண்ணிட்டு கண்டிப்பாக தெரியும். எனக்கு என் பொண்டாட்டி வேணும். எனக்கு ஒரு வேண்டாம் மேடம். சரி, சத்தியமூர்த்தி ஏத்து பாரா பாப்போம். இல்லைன்னா அவர் வேண்டாம், யாரோ ஒருத்தரோட வேணுமா? எனக்கு அவர் தான் மேடம். நான் இவர் கூட வாழ மாட்டேன். சரி, அவர் தான் இல்லைன்னா நான் தனியா இருந்துக்கிறேன் மேடம். என்ன வேணும் தெரியுமா? நீ தனியா போயிருமா, பரவாயில்ல, போய் தனியா இரு. திரும்பி பார்க்காதீங்க, திரும்பி கூட பார்க்காதீங்க. எப்படியோ போட்டோம், எப்படியோ போட்டோம், திரும்பி கூட பார்க்காதீங்க. அங்கேருந்து ஒருத்தன் இவ பண்ணறது தப்பெல்லாம் பண்ணிட்டு 2.5 வருஷம் இந்த புள்ளைய லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி பெத்தவங்கள்ட்ட சொல்லாம ஓடி போய் இவங்க ஏத்துக்கிட்டு வீட்டுல வச்சு பாத்துட்டு இருக்காங்க. பேசனுக்கெல்லாம் போனாங்க. ஊருக்கு போய் அவனை கூப்பிட்டு இருக்கா, அந்த பையனை போன் பண்ணி வா சொல்லிருக்கா. எல்லாமே பண்ணது இந்த பொண்ணு. அந்த பையனை வந்திருக்கான், 2 பேரும் தப்பு பண்ணிருக்காங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுல மாமியார் வேற சொல்லிருக்கு, அந்த பையனோட அம்மா வேற சொல்லிருக்காங்க டைவர்ஸ் பண்ணிட்டு வா, கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு. இவ்வளவு கூத்து நடந்திருக்கு. இந்த பையன் இதெல்லாம் கேட்டுட்டு சரி சின்ன பொண்ணு தப்பு பண்ணிடுச்சு, நான் கூட வாழறேன்னு சொல்றாரு. அவங்களுக்கு வேண்டாமா, தனியா வாழ்ந்துக்கிறாங்களாம். அம்மா இருந்து புருஷனோட இருந்தே இந்த கூத்து. இன்னும் தனியா இருந்திருந்தாங்க உன்னை அந்த புள்ள மேல சொன்னா நாம அப்படிதான் நம்புவோம். அந்த புள்ள மேலதான் குறை நம்புவோம். ஏன்னா தனியா இருந்து எங்க வீட்டுக்காரர் அப்படி சொன்னாரு இப்படி சொன்னாரு திட்டினான்னு சொன்னா நம்ம என்ன நினைப்போம்? சரி இந்த மாதிரிதான் சொல்லிட்டு என்ன தப்பு பண்ணாருன்னு இப்படி ஒரு தண்டனை கொடுக்குறேன் நீ? எனக்கு வேண்டாம் மேடம். சத்தியமூர்த்தியோட வாழணும்னா அவர் உன்னை ஏத்துக்கணும்ல. அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசி அவங்க அப்பா அம்மாட்ட பேசி நான் அவர் கூட வாழறேன். சரி இப்ப பேசு, அவங்க அப்பா அம்மா பேச சொல்லி பேசு. போன் நம்பர் தான் உனக்கு எல்லா நம்பரும் தெரியல, பேசு. கூப்பிடு. நீயே கூட அவங்க அப்பா நம்பர் எல்லாம் கூப்பிடு. அவங்க அப்பா அம்மா நம்பர்லாம் தெரியும்ல? தெரியாது மேடம். போன் பண்ணி கூப்பிடு. அவங்க அப்பா அம்மா நம்பர் தெரியாது. பின்ன யாரு நம்பர் தெரியும்? அவர் நம்பர் மட்டும் தான் தெரியும். சரி, அவரை கூப்பிட்டு அவங்க அப்பா அம்மாட்ட கொடுக்க சொல்லு. போன் பண்ணி தான் சொல்லி பேசு. ஹலோ சொல்லுங்கண்ணா. நான் உங்க தம்பி கூட தான் மாமா வாழ்வேன். என்ன தூணா இப்படி பண்ணிட்டு இருக்கிற? சின்ன பிள்ளையாட்டம். நாங்கெல்லாம் இருக்கணுமா இல்ல என்ன பண்றோம்? இதுக்குதான் ஊருக்கு வந்தியா? தூணா இதுக்குதான் ஊருக்கு வந்தியா? இப்பதான் நல்லா பிரச்சனை வந்து போனா பிரச்சனை முடிஞ்சு போயிட்டு நான் அவர் கூட வாழறேன்னு சொல்லிட்டு வந்து நான் இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி முன்னே கல்யாணம் பண்ண முன்னாடி நீ இருக்க வேண்டியதானே? அவர் என்ன பண்ணாரு ஒன்னா? எனக்கு அவர் வேண்டாம், நான் உங்க தம்பி கூட தான் வாழ்வேன். அவன்லாம் என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல. நான் என்ன சொல்றேன்னு எனக்கு புரியவே இல்லையா? பேச யார் யார் என்ன நான் கொடுமைப்படுத்த நினைக்கிறேன் பேசு. ஏன் அப்படியே மௌனமா உட்காந்துட்டு பேசு. நான் இவர் கூட வாழ மாட்டேன். அவர் கூட வாழ மாட்டேன்னா அவருக்கு எது கல்யாணம் பண்ண? என்ன காரணம்? சொல்லு சூனா. ஏன் வேண்டாம் அவர் வேண்டாம் சொல்லுமா? ஏன் வேண்டாம்? சத்தியமூர்த்தி தான் மேடம் வேணும். இவர் ஏன் வேண்டாம், அதுக்கு காரணம் சொல்லு. எனக்கு பிடிக்கல. என்ன பிடிக்கல? என்ன பிடிக்கல? இங்க பாரு, என்ன பிடிக்கல? அவருக்கு மூளை இருக்கு.
அது சரி பண்ணிக்கலாமா? அதெல்லாம் தெரிஞ்சுதான் நீ கட்டிக்கிட்டியா? கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரியும். கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லிதான் கட்டிக்கிட்டியா? சொல்லவே இல்லை. அப்ப வந்து அது சரி, அது ஒண்ணும் பெரிய விஷயமே கிடையாது. அது வந்து சரி பண்ணிக்கலாமா? எனக்கு வேண்டாம். நீ சொன்னியா இல்லையா இப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி? நான் சொன்னேன்னு தெரியுமே, அது சொல்லவே கல்யாணத்துக்கு முன்னாடி தெரியுமே. சரி, ஒரு விஷயம் கேட்கவா? இப்ப உனக்கு கைகள் உனக்கு ஏதோ ஒரு ஊனம், அவனை விட்டு போனா நான் விட்டுருவனா? சொல்ல, உனக்கு ஒரு ஊனம், கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பிள்ளைக்கு தெரியல, உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, உன்னை விட்டு போனா நான் அந்த பிள்ளை விட்டுருவனா? சொல்லு. கல்யாணம் பண்ணி ஒரு புருஷனுக்கு ஒரு குறைன்னு சொன்னாக்கா அது எப்படி நம்ம சரி பண்ணணும், அது வந்து கடவுள்கிட்ட கேட்கலாம், 4 பேர்த்த கேட்டு விசாரிச்சுக்கலாம். என்ன எப்படி செய்யலாம், என்ன பண்ணலாம்னு சொல்லிதான் கேட்கணும் ஒழிஞ்சு வேணான்னு சொல்லி விட்டுட்டு போக கூடாது. அது சரி பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நானா அப்படியே முள்ளாம இந்தாண்டையும் பேச முடியல, இந்தாண்டையும் பேச முடியல. உண்மையாலுமே மேடம், நம்ம பொண்ணு நம்ம புள்ள இந்த மாதிரி இருந்தா நாம சும்மா இருப்போமா மேடம்? நான் சும்மா இருப்பேனா? என் புள்ள இந்த மாதிரி எனக்கு ஆம்பளை புள்ள இருந்து மருமாவை இந்த மாதிரி பண்ணனாக்கா நாம சும்மா இருப்போமா? அப்படின்னு சொல்லிட்டு நானும் எவ்வளவோ சரி நம்ம புள்ள மேல தப்பு, நம்ம புள்ள மேல தப்புன்னு சொல்லிட்டு நானும் எவ்வளவோ அட்ஜஸ்ட் பண்ணி 4 மணிக்கு எழுந்திருப்பேன், அங்கிருந்து வந்து செஞ்சு தருவேன். ஐயோ ஆம்பளை புள்ள இன்னைக்கெல்லாம் வேலைக்கு போயிட்டு நைட்டு 11 மணி 12 மணிக்கு வருவார் மேடம். காலைல 5:30 மணிக்கு எழுந்து போவாரு, 5:30 மணிக்கு போவாரு மேடம். 5:30 மணிக்கு நான் செஞ்சு தருவேன். ஐயோ நம்ம பிள்ளையா இருந்தா நம்ம செய்ய மாட்டோமா? நம்ம புள்ள மருமகனுக்கு மவனா வந்துட்டாரு, நம்ம வீட்டுல 2 பொண்ணு, புள்ள கிடையாது, பிள்ளைக்கு பதிலாக புள்ள நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ நானும் நம்ம பொண்ணு பண்ண தப்புன்னு எவ்வளவோ நான் இது பண்ணிக்கின்னு ஒரு துணி துவைச்சு போடுற துணி எடுத்துன்னு வந்து போடுன்னா நான் எடுத்துன்னு வந்து போட மாட்டேன். அது கூட நான் போய் எடுத்துன்னு வருவேன் இல்லையா? அந்த பிள்ளைகிட்ட போன் பண்ணி இப்ப மேல ஒன்று துணி போட்டுக்கிறேன் எடுத்துன்னு வந்து போடுப்பா அப்படிங்கிறது. புள்ள துணி கூட நான் துவைச்சு போட மாட்டேன், என் பிள்ளையா நினைச்சிட்டு நான் துவைச்சு போடுவேன். இன்னைக்கெல்லாம் வேலைக்கு போயிட்டு வராரா? இத பாரு, அவருக்கு பதில் சொல்லிட்டு நீ என்ன வேணா பண்ணிக்கோ. நாங்க உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம், அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம். கேட்டுக்கோப்பா. பதில் சொல்லு. எனக்கு வேண்டாம். பதில் சொல்லிட்டு போ, என் வாழ்க்கைக்கு பதில் சொல்லு. வேணான்னு சொல்லிட்டு ஒரே வாரத்துல முடிஞ்சு போச்சு. அவர் வாழ்க்கை பதில் சொல்லு. அவங்க மாமா கிட்ட மாமா கிட்ட நீ பேச முடியாது, அவங்க மாமாவை பார்த்து நீ கல்யாணம் பண்ணிட்டு போல. என்ன கேட்டு நீ பேச போற? மாமாட்ட என்ன பேச போற? உன்னை அசிங்கம் பண்ணமா இந்த பட்டத்து இல்லாம? இருமா, மாமாட்ட என்ன பேச போற? என் மேல தப்பு இருக்குன்னு அவர் கூட வாழ மாட்டேன்னு. அவருக்கு என்னமா பதில்? அவர் என்ன செய்யலாம்? உன் மேல தப்பு இருக்கு, எனக்கு என்ன பதில்? இருப்பா ஒரு நிமிஷம், என்ன செய்யலாம்? அவரு வேற கல்யாணம் பண்ணிக்க சொல்லு. பொண்ணு பாரு, அதுக்கு என்ன வழின்னு சொல்லு, நீயே பார்த்து கல்யாணம். பொண்ணு குத்துருவாங்களா? இன்னொருத்தி கூட லவ் பண்ணி ஓடி போயிட்டு வந்தோடனே வாழ்க்கை கட்ட பண்ணணும், இன்னொருத்தன் பொண்ணு குத்துறானா? இழிச்சுவாயினா? இந்த குழந்தைக்கு அப்பா அவரு. குழந்தைய கழிச்சிடுறேன் மேடம். உன்னை தூக்கி உள்ளதான் வைப்பாங்க, நீ உள்ளதான் போகணும். டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்க ஒரு குழந்தைய அது நீதான் போய் எடுக்கணும். நாங்களே யாரும் மேல பேசி பிரயோஜனம். குழந்தைக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொல்லுங்க மேடம். ஃபர்ஸ்ட் அவர் நாங்க எடுக்க மாட்டோம், பண்ண சொல்லுங்க. நாங்களே எடுக்க மாட்டோம். அது நீ வேணா போய் எங்க வேணாலும் எடுத்துக்கோ, நாங்க எடுக்கணும் அவசியம் கிடையாது. எங்களுக்கு என் வீட்டுல இருக்கிற வரைக்கும் எனக்கு வந்து அந்த புள்ள மேல அந்த டவுட்டும் கிடையாது, அந்த புள்ள அந்த மாதிரி பண்ணவும் கிடையாது. என்ன பெத்த பொண்ணா இருந்தாலும் சரி, பெத்த புள்ளையா இருந்தாலும் சரி, நீ உன் சரி டிஎம் டெஸ்ட் எடுக்க சொல்ல, உன் சரி இன்னும் வேணாம், அந்த பேத்தெல்லாம் பேசக்கூடாது. என்ன அன்னைக்கெல்லாம் சொன்னோம் இந்த மாதிரி பிரச்சனையா இருக்குது, அது ஹாஸ்பிட்டல் டெஸ்ட் கூப்பிடுறதுக்கு என் குழந்தைய சாவடிக்கிறது நீ கூப்பிடுறாடி. அப்புறம் என்ன சொன்னா, எனக்கு குங்குமப்பூ வாங்கிட்டு வந்து கொடுமா அப்படின்னா. நான் என்னன்னா குங்குமப்பூ எதுக்கிட்டே நீங்களாம் எனக்கு கருப்பாவா இருக்கிறீங்க நீங்கெல்லாம் அப்படி சொல்லவே இல்லை. யாரு நான் குங்குமப்பூலாம் கேட்கவே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு எங்க அப்பா சிவப்பா இருந்தாரு. இதெல்லாம் சொல்றேன், எங்க அப்பா சிவப்பா இருக்கிறாரு, அவர் கருப்பா இருக்கிறாரு, கருப்பா தான் போறேன் என் பிள்ளை. நான் அப்படிலாம் கேட்கவே இல்லை. பொய் பேசாத என்னைக்குமே. பொய் வந்து குங்குமப்பூ வாங்கிட்டு கொடுத்தது அவ்வளவுதான், வேற எதுவும் சொல்லவே. குங்குமப்பூ கேட்டது இல்ல, நீ பேசினது எல்லாமே பொய் தான்ன்றது மேடம் தெரிஞ்சிச்சு. திரும்ப ஏன் பொய் சொல்ற? 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு விட்டுருக்கணும், கூட்டினு போய் கஷ்டப்பட்டு இருந்தா தெரிஞ்சிருக்கும். நான் வந்து ஏன்னா நீங்க ரொம்ப பெருமையா சொல்றீங்கல்ல, காலையில சமைச்சு வச்சுட்டு போவேன், நைட்டு வந்து சமைச்சு கொடுப்பேன், துணியை துவச்சு போடுவேன். என்ன இவளுக்கு எடுத்தது நீங்க தான். என்ன மேடம் பண்ணலாம்? சரி, ஏன் அவளுக்கு கை கால் இல்ல? செய்ய மாட்டீங்களா? அப்படியே கிடக்குது சாப்பாடு. நான் தான் எங்கன்னா நீங்க வெளியே சாப்பிடுங்க, அவங்க சாப்பிட்டா சாப்பிடுறாங்க, இல்லன்னா வீட்டு வேலைக்கு போறதுல நான் சாப்பிட்டுக்கிறேன். அந்த புள்ள என்ன பண்ணும்? அவர் வெளியே போய் சாப்பிட போறாரு.
சொல்லுங்க இப்போ வெளில சாப்பிட்டு அப்ப நாங்க யாருக்கு எடுத்தது? நாங்க சம்பாதிக்கிறது எவ்வளவு யாருக்கு எடுத்தது? இல்லைங்க மேடம், நாங்க யாருக்கு எடுத்தது? சம்பாதிக்கிறது வந்து யாருக்கு எடுத்தது? நீங்க தான் எடுத்தது. அதாங்க மேடம், சம்பாதிக்கிறது வந்து நாங்க எவ்வளவு சம்பாதிக்கிறோம்? ஒரு நாளைக்கு 200 ரூபாய் 100 ரூபாய் சம்பாதிக்கிறோம். அதை கொண்டு போய் நாங்க கடையில சாப்பிட்டோம்னாக்கா அப்ப நாங்க எப்படி வாடகை கட்டுறது? அப்ப இத பாத்தீங்களா எப்படி வளர்த்து வச்சிருக்கீங்க? சொல்லுங்க. சரி, நான் ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கோ. அவர் வேணாவே இருக்கட்டும். என்ன குழந்தை பிறகுற வரைக்கும் உன் வேலையை நீ பாரு, அவர் வேலையை அவர் பார்க்கட்டும். அவர் பாட்டுக்கு வீட்டுல இருக்கட்டும் மேடம். நான் இருக்க மாட்டேன் வீட்டுல. எப்படி பாத்துக்க சொல்லு. நான் வேலைக்கு போய் பார்த்து. வேலைக்கு போறது சரி, எப்படி நீ தனியா எப்படி சமாளிப்ப? நான் சமாளிச்சுப்பேன். எங்க போற தனியா வீட்டுக்கு? வீடு எடுத்த எந்த ஏரியாவுக்கு? குழந்தை பிறந்த எப்படி வேலைக்கு போவேன்? யாரு சம்பாதிச்சு போடுவா? சரி, அவருக்கு பதில சொல்லி அனுப்பிச்சுடு. அவருக்கு என்ன வழிய சொல்லு. அவர் எங்க போவாரு? உன்னை நம்பி வந்தாரு, இப்ப போனா எப்படி போவாரு? நீங்க 2 பேரும் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. அந்த அளவுக்கு ஏன் உனக்கு அவர் மேல அவ்வளவு வெறுப்பு? என்ன பிரச்சனை? வேண்டாம் மேடம். ஏமா? குடிச்சிட்டு ஓர பேசுவார் மேடம். உங்க அம்மா அப்படின்னு சொல்லவே இல்லையே. எங்க அம்மா அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. ஏன்? சரி, ஏன் நீ அந்த பையனோட தொடர்பு வச்சுட்ட? இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி அவரு தான் மேடம் லவ் பண்ணிட்டு. பின்ன எதுக்கு இவர் 2 வருஷம் லவ் பண்ண? நான் இவங்க கிட்ட அண்ணான்ற முறையில் தான் ஃபர்ஸ்ட் பழகிட்டு இருந்தேன். அவங்களே தப்பா பேசி எங்க அம்மா கிட்ட வந்து இந்த மாதிரி உன் பொண்ணு அவங்க கூட பேசுது இவன் கூட பேசுதுன்னு தப்பா சொல்லி இவங்களே தான் பண்ணாங்க மேடம். நீ லவ் பண்ணலையா? அதுக்கப்புறமேட்டு லவ் பண்ணேன். லவ் பண்ண, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ண. சந்தோஷமா தானே இருந்த? 6 மாசம் சந்தோஷமா தான். அதுக்கு அவர் கேட்டார் 6 மாசத்துல குழந்தையே நிக்கல, உனக்கு தான் எதுவும் பிரச்சனைவா, போய் ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணிக்கலாம் அப்படின்னாரு மேடம். அதனால என்ன போ? எனக்கு வேணாம் மேடம். சரி, 6 மாசம் சந்தோஷமா இருந்தல்ல, 6 மாசத்துக்கு அப்புறம் என்னாச்சு? 6 மாசத்துக்கு அப்புறம் ஊருக்கு போயிட்டு வந்ததுல இருந்து பிரச்சனை. அப்போ ஊருக்கு போய் அங்க போனதுனால தான் பிரச்சனை. அப்போ பிரச்சனை அவருக்கு அவர் இல்லை, பிரச்சனை உன்னோட லவ் தான். ஸோ உன்னால இவரோட சந்தோஷமா இருக்கவே முடியாது. அப்ப இவருக்கு என்ன பதில் சொல்லலாம்? அவங்க வீட்டாளுங்க கிட்ட பேசுறேன் மேடம். சரி, அப்போ மொத்தத்துல பிரச்சனை என்னன்னா உனக்கு அந்த ஆளை மறக்க முடியல. அவர் கூட தான் மேடம் வாழும். சத்தியமூர்த்தியை மறக்க முடியல. அப்ப இந்த பையனுக்கு நீ துரோகம் பண்ணிருக்க, அதை ஒத்துக்கிறியா? நான் ஒத்துக்கிறேன் மேடம். சரி, அந்த பையனுக்கு என்ன துரோகம் பண்ணதுக்கு என்ன பண்ண போற? பதிலா என்ன பண்ண போற? இது அவரோட குழந்தை இல்ல? இல்ல மேம். எப்படி? நீ ஊருக்கு போனது 4 மாசம் முன்னாடி, உனக்கு 5 மாசம் மாசமா இருக்க. அப்ப இவர் குழந்தை தானே? நான் அவர்கிட்ட கொடுத்துடுறேன். அவர் குழந்தைன்னா? அவர் குழந்தைன்னா நான் அவர் கூட போய் வாழறேன். அவர் ஏத்துக்கலன்னா? அவங்க வீட்டாளுங்க கிட்ட நான் பேசுறேன். இல்ல, அவங்கதான் முடியவே முடியாது, உங்க அக்காவே முடியாது சொல்லிட்டாங்களே. எங்க அக்கா என்ன மேடம் சொல்றது? அவங்க அப்பா அம்மா தானே மேடம் சொல்லணும். இல்ல, நான் ஒரு நியாயமா, அந்த பையன் கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. நீ கல்யாணம் ஆகி இன்னொருத்தரோட வாழ்ந்துட்டு இருக்க, 5 மாசமா இருக்க. எப்படி உன்னை ஏத்துப்பாங்க அந்த குடும்பம்? ஏன் உன்னை ஏத்துக்கணும் அவங்க? ஒரு நியாயம் சொல்லு. இப்ப கூட இடையில பிரச்சனை ஆயிட்டு போயிருக்க சொல்ல கூட நாங்க 2 பேரும் ஏத்துக்கிறோம் தான் சொன்னாங்க மேடம் அவங்க அப்பா அம்மாவே. வயித்துல இருக்கிற குழந்தை யாரோடன்னு உனக்கு சொல்ல தெரியல. நான் ஒரு குழந்தை. நீ சொல்றது ஓகே, அது 100% சொல்ல முடியாதே. ஏன்னா 4 மாசம் முன்னாடி தான் நீ அங்க போயிருக்க, ஆனா உனக்கு 5 மாசம் கர்ப்பமா இருக்க. ஏன் அவங்க உன்னை ஏத்துக்கணும்? என்னால மறக்க முடியாது மேடம். அதுதான் பிரச்சனை. உன்னால இவரோட வாழ முடியாது. நீ எடுக்கிறது முடிவுக்கான அத்தனை பொறுப்பு நீ எடுத்துக்கிறியாம்மா? நான் எடுத்துக்கிறேன். அவங்க ஏத்துக்கிட்டா இருந்துக்கிறேன், இல்லைன்னா எங்க தாத்தா பாட்டியோட பேரு. தாத்தா பாட்டி ஏத்துப்பாங்களா? எப்படி ஏத்துப்பாங்க? அப்பாவை பெத்த அம்மா. அந்த பையனை அவளால மறக்க முடியல. 6 மாசம் உங்க கூட சந்தோஷமா இருந்தேன், அதுக்கப்புறம் ஊருக்கு போனேன், அங்க அவரோட மறுபடியும் தொடர்பாயிடுச்சு. இதுதான் பிரச்சனை. அவ என்னன்னா அந்த பையனை அவளால மறக்க முடியல. அவங்க ஏத்துக்கிட்டோம், இல்லைன்னா நான் எங்க அம்மாவோட தனியா இருந்துக்கிறேன்னு சொல்றான். நாங்க அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம்ப்பா. அவ செஞ்சது ஏத்துக்கவே முடியாத விஷயம், அசிங்கமான விஷயம். நீங்க உங்க இதுல தொத்திட்டு உட்காந்துருக்காதீங்க. நீங்க உங்க பொழப்ப பாருங்க. நீங்க ஊருக்கு போனீங்கன்னா 2 நாளைக்கு பேசுவாங்க, 2 மாசம் பேசுவாங்க, அப்புறம் பையன் வந்துட்டான் சொல்லி உங்களை சேர்த்துப்பாங்க. நீங்க ஒரு நல்ல குடும்பமா சந்தோஷமா வாழ பாருங்க. இந்த பொண்ணு அறிவு கட்டத்தனமா பேசிட்டு இருக்கு. கொஞ்சம் கூட அதுக்கு அது என்ன பேசுறதுன்னு கூட தெரியல. எடுத்துதான் சொல்ல முடியும். அதுக்கு நல்ல புத்தி வரலன்னா நம்ம என்ன பண்ண முடியும் தம்பி? உங்களுக்கு தான் நாங்க சப்போர்ட் பண்ண முடியும். தைரியமா இருக்கு. அவனோடலாம் போக விட முடியாது. ஏன்
அது சட்டப்படி என்ன வேணா பண்ணுங்க, சட்டப்படி என்ன பண்ணுமோ பண்ணுங்க தம்பி. ஆனா கட்டாயப்படுத்தி உங்களை கொஞ்சம் கூட மதிக்காத ஒரு பொண்ணு, அவங்க கூட போக விட முடியாது. கொஞ்சம் கூட மதிக்காத ஒரு பொண்ணை நீ எங்க கூட தான் வாழணும்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? உங்களுக்கு மரியாதையே கொடுக்கலையாவா? எனக்கு பதில் சொல்லட்டும். மரியாதையே கொடுக்கலையாவா? வாழ்க்கையை என்னை ஏமாத்தி லவ் பண்ணதுக்கு பதில் சரி, சொல்லணும். அதுக்காக நீங்க அவங்க வீட்லயே உட்கார்ந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் மரியாதை இல்லை. நீங்க உங்க பொழப்ப பார்த்துட்டு போங்க, வேலையை பாருங்க, பொழப்ப பாருங்க, சந்தோஷமா இருங்க. சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுங்க. அவதான் கொடுத்து வைக்கல உங்களை மாதிரி புருஷனோட வாழறதுக்கு. அது உண்மைதான். அவ்வளவுதான். பாருப்பா, நீ எடுக்கிறது முடிவு இது. இதுல வர்றது நல்லது கெட்டதெல்லாம் நீ தான் பொறுப்பு. நாங்க யாருமே பொறுப்பு கிடையாது. புரியுதா? நாங்க எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டோம், நீ தப்பு பண்ற. ஒண்ணு மட்டும் சொல்றேம்மா, பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்க. உனக்கு மட்டும் அநியாயம் இல்ல, உங்க அம்மா இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அர்த்தம் இல்லாம பண்ணிட்ட. வயத்துல வர்றது குழந்தைக்கு அநியாயம் பண்ற, எல்லாருக்கும் அநியாயம் பண்ற. இது ரொம்ப சின்ன பொண்ணு புத்தி கட்டு போய் பேசிட்டு இருக்குங்கிறதுனால தான் இவ்வளவு தூரம் காதை கொடுத்து கேட்டுட்டு இருந்தோம். நல்ல வார்த்தை சொல்லி பார்த்தோம். இவ பேசுறது பேச்சு கேட்க கூட முடியாது, அவ்வளவு அசிங்கமா இருந்தது. கிளம்பமா, நீதான் பொறுப்பு. அம்மா, உங்களுக்கு தெரியும் என்னது நல்லது கெட்டது உங்க பொண்ணுக்குன்னு. நீங்க நல்ல முடிவா எடுங்க, சரியா? தம்பி, நீங்க உங்க வேலையை பாருங்க, இதை தோத்திட்டு இருக்காதீங்க, சரியா? உங்க வாழ்க்கை பாருங்க, சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுங்க. இப்பயும் பொண்டாட்டி வந்து விடுறதுக்கு மனசு வரலைங்க மேடம். நான் வந்து ஓப்பனா பேசுறேன், பொண்டாட்டி வந்து விடுறதுக்கு மனசு கிடையாது. அதனால அது சின்ன வயசுல இந்த மாதிரி பேசிட்டு இருக்குது. நான் போய் 6 மாசம் 1 மாசம் எங்க வீட்டுல இருந்தா கூட வந்து என்ன ஏத்துக்குமா? அதுக்கு தயாரா? நீங்க காத்திருக்க தயாரா? அதுதான் இப்ப பேசுறேன். கேட்கல மேடம். அன்னைக்கு எங்க வீட்டுல வேற மாதிரி பேசுவாங்கல்ல. தம்பி, ஒரு விஷயம் கேக்குறேன். உங்களுக்கு உங்களுக்கு அவங்கள விட்டுட்டு போறதுக்கு மனசு வரலையா? சரி, அப்போ ஒரு விஷயம் பண்ணுங்க, எங்க வீட்டுல இருக்காதீங்க. இப்போ நீங்க தனியா வாடகைக்கு வீடு இருங்க, சம்பாதிங்க, சாப்பிடுங்க. ஏன் ஒரு பொம்பளை பொண்ணு சமைச்சு சாப்பிடலாம்னா நீங்க சாப்பிட்டதுனால தப்பு ஒண்ணும் கிடையாது. சமைச்சு போடுறதுக்காக பொண்டாட்டி வச்சுக்கிறதெல்லாம் தப்பான விஷயம், சரிங்களா? நீங்க உங்க வேலையை பாருங்க. அவ திரும்பி வந்தான்னா நீங்க ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருந்தா தாராளமா. அதுதான் இப்ப உங்களை கேக்குறாரு. தாராளமா ஏத்துங்க, சந்தோஷம். உங்களுக்கு அந்த மனப்பான்மை இருந்ததுன்னா, அவ சின்ன பொண்ணு, அவளை மன்னிச்சிடலான்னு உங்களுக்கு உங்க குழந்தை வேணும் நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா ஏத்துங்க. அந்த பொண்டாட்டி விடுறதுக்கு மனசு கிடையாது அவருக்கு, சரியா? ஆனா நீங்க அவங்க வீட்டுல உட்கார்ந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூவே கிடையாது. நீங்க கௌரவமா நடந்துங்க. ஏன்னா 2 பேரோட பேச்சுலர் ரூம்ல 2 பேரோட ரூம் ஷேர் பண்ணி வாடகைக்கு இருக்கலாம். ஒரு டைம் வச்சுக்குங்க, அதுக்குள்ள திரும்பி வந்தான்னு நல்ல விஷயம். ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கீங்கம்மா, ஏன் அழுவுறீங்க? இந்த மாதிரி ஒரு மருமகன் கிடைக்கிறதுக்கு. ரொம்ப பொறுமையா கேட்டுட்டு இருந்தோம் அந்த பொண்ணு சொல்றதெல்லாம். ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கா, அவ என்ன பேசுறான்னு அவளுக்கு தெரியல. எனக்கு இந்த ட்ரெஸ் பிடிக்கல, எனக்கு அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுங்க சொல்ற மாதிரி பேசிட்டு இருக்கா. வாய் கூசாம அந்த பையன்ட்ட நான் தான் உன்னை ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன், ஆமா அப்படி பேசுறா. நமக்கு அதை மறுபடியும் சொல்றதுக்கு கூட வெக்கமா இருக்கு. இவ்வளவு தூரம் கேட்டுட்டு இருந்ததுக்கு காரணம் அந்த பொண்ணோட வயசு. முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கா, புத்தி இல்லாம பேசிட்டு இருக்காளா என்னன்னு புரியாததுனால காது கொடுத்து கேட்டுட்டு இருந்தோம். ஆனா அந்த பையன் ரொம்ப நல்ல பையன், பொறுமையா இருக்காரு, ரொம்ப லவ் பண்றாருன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணை விட்டு கொடுக்கறதுக்கு மனசு வரல அவருக்கு. அந்த அம்மாவும் ரொம்ப நியாயமா தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஆம்பளை பிள்ளை இல்லை, ஸோ இந்த பையன் மேல ரொம்ப பாசமா இருக்காங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? எடுத்து சொல்ல முடியும். அது கேட்கலன்னா கடவுளை தான் வேண்டிக்க முடியும். கடவுளே, இந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல புத்தி கொடுங்க. நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.